Example 5.35, construct a rhombus LEAF with LE equal to 6 cm and angle L equal to 65 degree. Also find its area அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ given என்ன கொடுத்துருக்காங்க, rhombus LEAF. அப்போ rhombus அப்படின்னு சொன்னோம்னாலே நம்மளுக்கு என்ன புரியணும், all the sides to be equal அப்படின்றது நம்ம புரியணும் இல்லைங்களா. அப்போ LE பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, angle LE ஈக்குவல் டு பேஸ் அதுதான் 6 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிவன் டயக்ராமுக்கு ஆப்டாக என்ன செய்யணும், ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரையணும். அப்போது எல்இன்றத பேஸ், அப்போது எல்இஏஎஃப் அப்படின்றத நம்ம வரைஞ்சிட்டு எல்இ பேஸு 6 சென்டிமீட்டர் நம்ம வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா. அப்புறம் ஆங்கிள் எல் ஈக்குவல் டு 65 டிகிரி, ஆங்கிள் எல்லில் வச்சு ஒரு 65 டிகிரி எடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். என்ன அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, எல்இ இஏ ஏஎஃப் அப்புறம் எல்எஃப் இது எல்லாமே என்னது, ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல். ஏன்னா பேரலோகிராமுக்கு ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் தானே. இது 6 சென்டிமீட்டர்னா இதுவும் 6 சென்டிமீட்டர் இருக்கும், இதுவும் 6 சென்டிமீட்டர் இருக்கும், இதுவும் 6 சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம அழகாக என்ன செஞ்சிடலாம், ஃபேர் டயக்ராம் வரைய ஆரம்பிக்கலாம். இப்போது ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டோம், நம்மளுக்கு ஒரு மார்க் கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம எப்படி ஃபேர் டயக்ராம் வரைகிறதுன்றது மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போது அங்கே கொடுத்துருக்கிறது எவ்வளோ, எல்இ எவ்வளோ பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், 6 சென்டிமீட்டருக்கு அழகாக ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம பேஸாக ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுக்கு எல்ன்ற பேர் கொடுக்குறோம், இதுக்கு ஈன்ற பேர் கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்போது 6 சென்டிமீட்டர்ன்றதை நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், எல்லிருந்து 65 டிகிரி ஆங்கிள் ஒன்று வரைகிறோம். இப்போ ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிறோம். ப்ரொட்ராக்டர் எடுத்துகிட்டு நம்ம எல்லில் என்ன செய்கிறோம், இந்த சென்டரை வந்து இந்த எல்லில் இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஜீரோவில் கொடுத்துருக்கிற லைன் கோயின்சைட் ஆகுதான்னு பார்த்துட்டு அங்கேருந்து மெஷர்மெண்ட்டு ஜீரோவிலேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வெளியில் போயிடக்கூடாது. எந்த லைன் டச் ஆகுதோ அந்த பாயிண்ட்லேருந்து ஜீரோவில் இன்னர் பார்ட்டில் பார்த்து பார்த்தீங்களா, 0, 10, 20, 30, 40, 60, 65 அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம அழகாக என்ன செய்கிறோம், மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் என்ன செய்கிறோம், நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு அந்த ஆங்கிளை நம்ம அப்படி மென்ஷன் பண்ணிடுறோம். புரியுது இல்லைங்களா. இப்போ இது பிடிச்ச உடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தெரியும் பேரலோகிராம் இது 6 சென்டிமீட்டர்னால் அடுத்தது என்னது, எல்எஃப்பும் நம்மளுக்கு 6ஆக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், 6 சென்டிமீட்டருக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு இல்லைங்களா, ஸ்கேல் வச்சுக்கிறோம். ஸ்கேலை வச்சுக்கிட்டு 6க்கு அழகாக என்ன செய்கிறோம், ஒரு மெஷர்மெண்ட்டு ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எல்லிருந்து ஒரு அந்த ஆங்கிள் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து இப்படி ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அந்த ஆர்க்கு எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுது இல்லைங்களா. அந்த எஃப்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இன்னொரு ஆர்க் ஒன்று போடுறோம். இங்கேருந்து ஒரு ஆர்க் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் அந்த எஃப்லேருந்து. அப்போ இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சாச்சு. அப்போது வரைஞ்சதுக்கப்புறம் திரும்பி என்ன செய்கிறோம், ஈலேருந்து ஒரு ஆர்க்கு 6 சென்டிமீட்டர் வரைகிறோம். இது ரெண்டு ஆர்க்கும் எங்கே, ஏன்னா ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் இல்லைங்களா. அப்போ இது ரெண்டு வரைஞ்ச இடத்த தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம், ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட்டை தான் வி கால் இட் அஸ் ஏ அப்படின்றது சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், எஃப்ஐயும் ஏவியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா. இங்கே கொடுத்துருக்குற இந்த ஏஎஃப் இதை நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்தது ஏலேருந்து எஃப்ஐ என்ன செய்கிறோம், நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன புரியுது, இது எல்இ வந்து 6 சென்டிமீட்டர்னா இதுக்கு இது 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 எல்லாமே 6 சென்டிமீட்டர் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா. இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். ஏன், இது வந்து ரோம்பஸ். ரோம்பஸ்க்கு வந்து என்னது, ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவலாக வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போது ஆங்கிள் எல் ஈக்குவல் டு 65 டிகிரி அதையும் இப்போ நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா. இப்போ இது வரைஞ்ச உடனே நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம இதேமாரி எழுதிட்டு இப்போ டயகனல் ஒன்று ட்ராப் பண்ணணும். டயகனல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெர்டெக்ஸிலேருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு நம்ம ஒரு லைனை வரைகிறது தான் நம்ம டயகனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இங்கேருந்து இந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம்.
பண்ணிட்டோமா? அதேமாரியே இந்த ஈலேருந்து எஃப்க்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இதை மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? ஒவ்வொன்றுத்தையும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே இப்போ பார்க்குறோம். இப்போ இதையும் ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறோம். எஃப்ஐயும் மெஷர் பண்ணி பார்க்குறோம். நம்மளுக்கு எவ்வளோ வருது? 6.4 இல்லைங்களா? ஓகே, இதை வந்து நம்ம D1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். D1 எவ்வளவு? 6.4 சென்டிமீட்டர். அப்போ 6.4 சென்டிமீட்டர். ரைட். அடுத்தது எல்லேருந்து ஏக்கு வரோம். அது பேர் என்னது? D2. அது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கிருந்து நம்மளுக்கு 10.2 வருதா? எஸ், 10.2 கரெக்டாக வருது. அந்த D2வை வந்து 10.2 சென்டிமீட்டர் அந்த யூனிட்டை மறக்காமல் எழுதிருங்க. புரியுதுங்களா? இப்படி நம்ம வரைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குற அந்த ரோம்பஸை நம்ம வரைஞ்சி முடித்தாச்சு. இப்போது இதுக்கு கேல்குலேஷன் ஏரியாக்குள்ளே போகிறோம். அந்த கேல்குலேஷன் ஏரியாவை நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம கேல்குலேஷன் ஏரியாக்குள்ளே வரோம். The area of the rhombus LEAF equal to half into D1 into D2 square units அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ ஹாஃபுக்கு ஆஃப் போட்டுறோம். D1க்கு பதிலாக அங்கே எடுத்த டயகனல் ஆப்போசிட் அங்கே வெர்டெக்ஸுக்கு வரைஞ்சோம் பார்த்தீங்களா? அதுதான் என்னது? D1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் டயகனல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 6.4 அந்த 6.4 எடுத்துடுறோம். இன்ட்டு அடுத்தது D2னா எல்லிலேருந்து ஏக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸில் லைன் வரைஞ்ச பார்த்தீங்களா? அதுதான் டயகனல் சொல்கிறோம். அது 10.2 அதையும் அங்கே எடுத்து எழுதிடுறோம். அப்போ 2ல் இந்த 6.4 சிம்பிளிஃபை பண்ண 3.2 இன்ட்டு 10.2 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 32.64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுதான் ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் LEAF அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது நம்ம இதிலேருந்து என்ன சேர்த்து புரியுது? கொடுத்துருக்கிறது ஒரு ரஃப் டயக்ராம் வரைகிறோம். அது 1 மார்க் கிடச்சிச்சு. அடுத்தது ஒரு ஃபேர் டயக்ராம், கேல்குலேஷன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனான ஸ்டெப்ஸு அழகாக எழுதிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஃபுல் 8 மார்க்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் அதை அழகாக ஒரு வாட்டிக்கு புரியலைன்னா வீடியோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபுல் மார்க் உங்களுக்கு 8 மார்க்ஸ் கிடைக்கும்.